உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா சித்தார்த் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். மணி சார் பொறுக்க முடியும், டே அவன் நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு. இங்கே வந்து பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு. லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. டே நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். ஸோ சித்தார்த் எனக்கு வந்து அப்படி தான் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியரு. அப்படியே வந்தார், தோல்மலை கை போட்டு, புதுசாக தம்பி அப்படின்னு தோல்மலை கை போட்டு வந்துட்டு, மச்சான் சினிமா அப்படி தான் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, யார் வேணால் திட்டுவாங்கடா, போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிட்டேன், இங்கே வந்தது. பட் இங்கே வந்து பார்க்குறப்போ சித்தார்த் மில்லுந்தெல்லாம் இருப்பாங்க, சுதாலாம் ஒரே டைமில் இருந்தோம். சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு, இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, எதுவுமே தெரியாமல் வந்துட்டோமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. நம்ம நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், சினிமா பார்த்தா மட்டும் பத்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இந்த படம் நான் வரேன். ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம். மிஸ் யூன்னு டைட்டில். லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டு நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்கா. நம்ம ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வர வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள், நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துள்ளாவரம் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில். அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இப்போவுமே நல்லா லவ் படம் எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்குறதுக்கும் அப்படியே இருக்கிறது அவங்களுக்கு பெரிய வசதியாக இருக்குது. பட் அவருக்கு ஜோக்ஸ் அப்பார்ட் வச்சு கஷ்டப்பட்டு சூப்பராக ஆடிட்டடா. ஆனால் நீ வந்து உள்வரனில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமரா கொண்டு இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியே வச்சிருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா பசங்க வந்து இந்த செல்ஃப் மார்க்கரை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதை வந்து கர்ணா டெலிவரி வேற சொல்லவே வேண்டாம். பட் அதை தாண்டி ட்ரில்லராக ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஜிப்ரானோடைய சாங் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். தினேஷ் மாஸ்டர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் இருக்கிற மூமெண்ட்ஸ், அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட, அதே சமயத்தில் டெஃபினட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான். ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். இந்த குழுவினருக்கு, என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய கல்லா கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டணம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் இன்னமும் மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ் யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டு குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லைன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள்லாம் சின்ன வயசில்
விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்த ரசிகர்கள் 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலேயும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார், இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அது இருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல்னு சொல்ல போது இப்படி தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிப்போம், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்ட்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நான். அப்போது செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் என்ன மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு. நான்லாம் அந்த மாதிரி இல்லைச்சு, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ணால் டைரக்ஷன் தான், கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது, நான் ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கல, திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்குது சொல்லு மச்சி, என்னமோ பெரிய பில்டப் விட்ட நீ இப்படி நீ அப்படி, சரி இதுக்கிட்ட இப்போ ஒத்துக்கிட்டேன் என்ன பண்ண சொல்லு, ஒழுங்காக நடிகைன்னா நல்லா பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.